Praise the Lord. இன்றைக்கு ஜக்கரியா 4:6 புஸ்தகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். நீங்கள் பலப்படுவீங்க. அது மாத்திரமல்ல, இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பலப்படுவார்கள். இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமையும். ஆமென். ஜக்கரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இங்க என்ன சொல்லுகிறார்னா, நம்ம சுய பலம், நம்மளோட டேலண்ட், நம்ம எடுகேஷன், நம்மளோட பவர், அதாவது பதவி, நம்மளுக்கு இருக்கிற அநேக பணம், இது கொண்டு நம்மளோட ஊழியத்தையும் சரி, நம்மளோட வேலைகளையும் சரி, நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பான முறையில் அதை வைத்து நம்ம தக்க வைக்க முடியாது. ஆனா ஒன்று கூட வைத்து தான் நம்ம ஒவ்வொரு முடிவுகளையும், ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சிறப்பான முறையில கொண்டு போக முடியும். அது என்னன்னா, கடவுளோட கிருபையினால, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால மாத்திரமே நம்மளுடைய ஒவ்வொரு ஊழியமும் சரி, வேலைகளும் சரி, படிப்புகளும் சரி, நம்ம சிறந்த முறையில அது கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும்னா கடவுள் ஆவியால மாத்திரம், கடவுளோட கிருபையால மாத்திரம், ஹோலி ஸ்பிரிட்டோட பவரால மாத்திரம்தான் நம்ம இந்த காரியத்தை சிறப்பான முறையில் கொண்டு போக முடியும். இப்போது காலகட்டத்தில் அநேக பேர் சுய சிந்தனை, சுய செயல்கள் மூலியமாக அவர்கள் பிசினஸாக இருக்கட்டும், அவர்கள் வேலைகளாக இருக்கட்டும், அவர்கள் தீர்மானம், குடும்ப தீர்மானம், கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிற நபர்கள் எல்லாவற்றும் சுய சிந்தனையை சார்ந்து இருக்கிறதுனால எல்லாவற்றும் கடைசியில ஃபெயிலியராக போய்கொண்டு இருக்குது. என்னோட வாழ்க்கையில கூட நான் கடந்த சில காலங்களாக நான் என்னோட சுய சிந்தனையை சார்ந்து நான் போய்கிட்டு இருந்தேன். என்னோட முக்கியமாக நான் பிஸ்னஸ் செய்கிற ஆரம்பத்தில் நான் இந்த அநேக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் நான் கோ த்ரூ பண்ணேன். பட் அந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறப்ப சிறப்பான முறையில் ஆரம்பித்தேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலைத்திருந்துச்சா? இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் பிஸ்னஸும் இல்லை, நான் முழுமையாக கர்த்தருக்கு நான் சார்ந்து இருக்கணும், நான் குடும்பத்தை பார்த்து இருக்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறப்ப அனுதினமும் எனக்கு ஆகாரத்தையும், என்னோட தேவைகள் எல்லாவற்றையும், குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இது என்னோட லைஃப்ல, என்னோட குடும்பத்துல இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. ஆரம்ப காலத்துல இந்த பிஸ்னஸோ இல்லை ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டு இருக்கிறப்ப எனக்குள்ள அந்த சமாதானம் இல்லை. எனக்கு ஒவ்வொரு வாட்டி எனக்குள்ள ஒரு எரிச்சல்கள் உண்டாகும். என்ன சரியாக இந்த பிஸ்னஸோ அந்த காரியங்கள் சரியான முறையில் நடக்க மாட்டுது, ஏன் எனக்கு அந்த லாபம் கிடைக்க மாட்டுது, எனக்கு போய்கொண்டு தான் இருக்குன்னு தவிர பணம், ஆனால் திரும்ப வருகிற அந்த பணத்தை என் கையில் இருக்கிறது இல்லை. அது எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல போயிடுது, காசு செலவு விஷயத்துல போயிடுது. என்னால் சேவிங் பண்ண முடியல. பட் இப்போ இந்த காலத்துல, இந்த நேரத்துல என்கிட்ட இருக்கிறது பணம், அது குறைவா இருந்தாலும் அது நிறைவாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதே போலதான் இந்த வசனத்துல போட்டிருக்கு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவரோட ஆவியானவர் நம்மளுக்கு தேற்றவாளன் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பின தேற்றவாளன் மூலியமாக ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம செயல்படுறப்ப
அவரிடத்துல நம்ம மன்றாடி கேட்கிறப்ப கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஒரு ஆசீர்வாதம், நம்மளுக்குன்னு ஒரு சமாதானம் அவர் கொடுப்பார். அது நம்மளுக்கு நிறைவாக இருக்கும், அது திருப்தியாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்துல நம்ம இருக்க போற காலங்கள் அது ஒரு குறைந்த நாட்கள் தான். ஏனென்றால் இங்கு நிரந்தரம் அல்ல, உலகம் நிரந்தரம் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா பரலோக ராஜ்யம் அது நிரந்தரமாக நம்மளுக்கு இருக்கு. நமக்காக கர்த்தர் அங்க ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வசனத்துல போட்டிருக்கு, உங்களுக்காக ஸ்தலத்தை, நம்மளுக்கு அறைகளை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இயேசு. நமக்காக மனவாளனாக நம்ம காத்து கொண்டு இருக்கிறார். நமக்காக இங்க நம் மனவாட்டியாக நாம் நம்மளோட டெம்பிள், அதாவது டெம்பிள் என்றால் நம்மளோட சரீரம் என்றால் அது நம்மளோட சரீரம் தான் டெம்பிள் சொல்லுவாங்க, ஆலயம். நம்மளோட ஆலயத்தை நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு ஆயத்தமாகி கொள்ளணும். அப்பொழுதுதான் நம்ம பரலோகத்துல ராஜ்யத்துல போகிறப்ப நம் மனவாள நம்ம அப்படியாக ஒரு குயினை போல, ஒரு ராஜாக்களை போல நம்மள வரவேற்பார். நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்தலம் அங்க காத்திருக்கு. இன்றைக்கு இந்த சக்கரையா 4:6 சொன்னது போல நாம் சுயமாக நம்ம எதுவுமே முடிவெடுக்க கூடாது. சுயத்தினால நம்ம அழியக்கூடாது. நம்மளோட கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தேற்றவாளனை அனுப்பி நம்ம அவரிடத்துல ஆலோசனை கேட்டு அவரிடத்துல நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம இணைஞ்சு இருக்கிறப்ப ஒவ்வொரு பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நம்மளோட குடும்ப வாழ்க்கை ஏற்ற துணையாக இருக்கட்டும், எல்லா காரியமும் நம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறப்ப எல்லாவற்றையும் சிறப்பான முறையில கடவுள் நமக்கு கொடுப்பார். அவரை சார்ந்திருப்போம், அவரே நம்ம நம்பி இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இது அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், பலப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் அனுதினமும் தியானித்த பிறகு நம்மளோட வாழ்க்கையில இந்த வசனத்துல கர்த்தர் ஒவ்வொரு வசனம், இந்த வசனம் மாத்திரமில்லை, ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் நம்ம இடத்தில் பேசுவார், ஆவியானவர் நம்ம இடத்தில் பேசுவார். அனுதினமும் கர்த்தரோட வசனத்தை தியானிப்போம். அவரோடு சேர்ந்து நம்ம இணைஞ்சி நம்ம அவரோடு நம்ம மகிமைப்படுத்தி அவரை பிரகாசம், அவரோட மகிமையோடு நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம எப்பொழுதும் அவரை காத்து கொள்வார், நம்ம அணைத்துக் கொள்வார், நம்மளை எப்பொழுதும் அவர் கரத்தினால அவரை தாங்கிக் கொள்வார். நம்மளுக்காக அவரு ஒவ்வொரு காரியங்களும் அவர் நம்மளுக்காக தியாகம் பண்ற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்காக அவர் உயிரே அவர் விட்டவர், உண்மைதானே? நமக்காக அவரோட அவரோட ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டார். ஆனா 3ஆம் நாள் அவர் உயிர் தெளிந்து நமக்காக இப்ப ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். நம்மளும் இங்க பூமியில நம்மளோட குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவோமா? நம்ம செல்ஃப் ஆயத்தப்படுத்துவோமா? கர்த்தருக்கு இன்று முடிவெடுப்போமா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையாக விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, சாங்ஸும் இருக்குது. அது மாத்திரமல்ல, நிறைய வசனங்கள், அந்த டெய்லி வர்சஸ் ஸ்கிரிப்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நிறைய காரியங்கள் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். And God bless you. Thank you.